ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பச்சை கிளிகள் தாழம்பூ செடியிலே உட்கார்ந்து கொண்டு அவை ஊஞ்சல் ஆடுவது போல அந்த மலரை இப்படியும் அப்படியும் ஆட்டிக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, இப்படிப்பட்ட கிளிகளை கூண்டிலே அரசகுமாரிகள் அடைத்து வைக்கிறார்களே என்று பூங்குழலி வருத்தப்பட்டு சொன்னபோது, உடனே அவள் அதற்கு கூடுதலாக, அப்படி அடைத்து வைக்கும் அரசகுமாரிகளையும் சரி, அந்த கிளிகளையும் சரி, நான் சேடியாக இருந்தால் அவர்களை விஷம் வைத்து கொன்று விடுவேன் என்று கூறுகிறாள். அது மிகவும் கொடூரமான ஒரு ராட்சசத்தனமான செயல். உள்ளபடியே அரசகுமாரிகளும் அந்த அடைபட்ட கிளிகளைப் போலவே பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று சேந்தன் அமுதன் சொல்ல, அதற்கு அவள், அவர்களை யார் அடைந்து கிடக்கச் சொல்லுகிறார்கள்? நான் சொல்லவில்லையே. இஷ்டமிருந்தால் அவர்களும் காட்டில் அலைந்து திரிவதுதானே என்று பதிலிருக்கிறாள். இஷ்டம் மட்டும் போதாது, அவரவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது. கிளியைப் போல நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய். அது முடிகிற காரியமா? கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய். அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்துவிட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்லுகிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை விடுக்கென்று கடித்து விடுவேன். கூண்டில் அடைபட்ட கிளியாக இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய். அரண்மனையில் அடைபட்ட அரசளங்குமரியாகவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா? மாட்டவே மாட்டேன். அதைக் காட்டிலும் விஷந்தின்று உயிரை விட்டுவிடுவேன். அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது. கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. அவ்வப்போது பளீர் பளீர் என்று மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இடியின் குமுறல் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் கடைசியாகச் சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களிலிருந்தும் பளீர் என்று மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் கேட்டேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று. நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்தன் அமுதன். சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் துடுப்பினால் படகு தள்ளும் சத்தமும், வரட்டு தவளைகளின் குரலும், கடல் பறவைகளின் ஒலியும், கடல் அலைகளின் ஓசையும், அவ்வப்போது கீழ்த்திசைகளில் இடிமுழக்கமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. சேந்தன் அமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனத்தையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாய் அல்லவா? அதை பற்றி உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமற் போகலாம். நாளை நானும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டுவிட்டு வந்து வெகு நாளாகிறது என்றான். வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது சொல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது, அதனாலேதான். அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா? அப்படி ஒன்றும் தீர வேண்டும் என்பதில்லை. உலக வழக்கம் அப்படி இருக்கிறது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும், ஆடை ஆபரணங்களும், யானை குதிரைகளும், பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா? முடியாது. அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன். கேள் பூங்குழலி, தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம். நீ அங்கு வந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து
நம் வீட்டைச் சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாகக் கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலை நேரங்களில் நாம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களைச் சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். நமக்கு விருப்பமிருந்தால் ஆலயங்களுக்குச் சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அந்த தெய்வ பாடல்களை பாடிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள். பூங்குழலி, இதைக் காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்துச் சொல்லு. இவ்விதம் சேந்தன் அமுதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்குச் சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மேக மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். தேவேந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேகக்கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும் போது அந்த கரிய மேகங்களிலிருந்து 1000-10000 மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் வானத்திலிருந்து இடி விழுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா? நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து களிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகமில்லை, என்னையும் மணந்து கொள் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயற்காற்றும் சுழிக்காற்றும் சண்ட மாருதமும் அடித்துக்கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் பெயர்ந்து மாட மாளிகையின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும். கடலில் போகும் மரக்கலன்கள் சண்ட மாருதத்தினால் தாக்குண்டு துகள் துகளாக சிதறிப்போகும். அந்த கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் கொந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள். அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று, மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னி தேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்றி எரிய வேண்டியதுதான். பூங்குழலி, போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் தவறுதான். அதற்காக என்னை மன்னித்து விடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். சேந்தன் அமுதனும் அந்த திசையை நோக்கினான். மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்தன் அமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகச்சாயலைக் கண்டு திகைத்துப் போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற வாய் பேச இயலாத ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு ஏற்பட்டது. அயல் மனிதர்களை பார்ப்பதில் வாய் பேச இயலா ராணிக்கு பிரியமில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. படகில் சேந்தன் அமுதன் இருக்கிறானே, அவனைக் கண்டு அத்தை ஒருவேளை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்தன் அமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். உனக்கு தெரியவில்லையா அமுதா? நிச்சயமாகச் சொல்லத் தெரியவில்லை. ஒருவேளை ஆமாம், என் அத்தைதான். செத்துப்போனதாக நினைத்து கொண்டிருந்த உன் பெரியம்மாதான். ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல தோன்றியது. வெறுமனே ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே? எதேச்சையாக தெரியும் சிங்கராணி எங்கே? சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடிப்போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு, உன்னை பார்த்துவிட்டு தான் ஓடினாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்க யாருக்கு வேணும், அவளே வைத்துக் கொள்ளட்டும்னு சீற்றத்தோட சேந்தன் அமுதனிடம் பூங்குழலி பேசினதை கேட்டோம். ஆனா அரண்மனை வாழ்க்கையை பத்தின கருத்து வெறி அவ பேச்சில் நெருப்பா வெளிப்படுது. பொறுமையா கேட்டுக்கிட்டு வரான் அத்தான். சமயம் பார்த்து தன் அந்தரங்கமான ஆசையை வெளிப்படுத்தினதோ அந்த வெறி வான அளவ போயிடுது. ஏற்கனவே பௌலோமி என்கிற பெண்ணை இந்திராணியா ஏத்துக்கிட்ட இந்திரனை மணப்பாளாம். எதுக்கு? அவனுடைய வஜ்ராயுதத்தால மேகங்களை உடைச்சு இடிகளை பெயர்த்து அரண்மனைகள் மேல போடுவாளாம். அடுத்தது வாயு. எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் அவனை மணந்து சுழிக்காற்றை உருவாக்கி பெரிய மரங்களை வீழ்த்தி மாளிகைகளை தரைமட்டமாக்குவாளாம். கப்பல்களை மூழ்கடிப்பாளாம். ஸ்வாஹா ஸ்வதா ஆகிய 2 பெண்களுக்கு கணவனான அக்னியையும் விடமாட்டா. கேட்கணுமா? தனக்கு பிடிக்காத இந்த உலகம் எரிஞ்சு சாம்பலாகணும். அதாவது ராட்சசியா இருந்தாலே இருப்பா, ராஜகுமாரியா இருக்க மாட்டா. அரண்மனை வாழ்வு, ஆடை ஆபரணங்கள், யானை குதிரைகள், பல்லக்கு பணிப்பெண்கள் இதெல்லாம் சேந்தன் அமுதன் தருவானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாண பேச்சை தான் எடுத்தது தவறுன்னு உணர்ந்து சேந்தன் அமுதன் வருந்தும் போது அவனுக்கு இருக்கிற பக்குவம் வெளிப்படுது. நந்தி மண்டபத்தை ஒட்டி படகுல சேந்தன் அமுதனோடு உட்கார்ந்திருந்த போது பூங்குழலியின் குரோதம் எப்படி படிப்படியா ஏறிக்கிட்டு வந்தது என்பதை பார்த்தோம். கோடிக்கரைக்கு திரும்புகிற வழி நெடுகிலும் என்னென்ன பேசியிருப்பா என்பதை நம்ம ஊகத்துக்கு விட்டுட்டு இந்த கட்டத்தை அதன் தொடர்ச்சியா அமைச்சிருக்கார் ஆசிரியர். அவ மனசுல மட்டுமா, வெளியிலேயும் மின்னல், இடி முழக்கம். ஒரே விஷயத்தின் ஒளி வடிவம் மின்னல், ஒலி, இடியோசை. மழை மேகங்கள்ல இருக்கிற நீர்த்துளிகள் உராய்வதால மின்மய துகள்கள் உருவாகி மின் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மின் சுமை, அதாவது பொட்டன்ஷியல், ரொம்ப உயரும்போது மின்னழுத்த வேறுபாடு காரணமா மின்சார பாய்ச்சல், அதாவது மின் இறக்கம் விளையுது. இந்த மின்னல் போற வழியில காற்று வெப்பமடையுது. கடும் வெப்பநிலை. காற்று உடனுக்குடன் விரிஞ்சு சுருங்கும் போது ஏற்படுற அதிர்ச்சி இடியா முழங்குது. இடிய கோடிக்கரையில் ஆயுதம்னு மீன் வாழை காட்டினாலே அது போல நினைச்சிருப்பா பூங்குழலி. பெருங்கடல் முகந்த இருங்களை கொன்மூ. கடல் நீரை முகந்து பெருங்கூட்டமா வருதாம் மேகம். கொன்மூ என்றால் மேகம். பாம்பின் பைபட இடிக்கும் கடுங்குரல் ஏற்றோடு. பாம்பின் படமும் அற்று விழற மாதிரி முழங்குதான் பேரிடி. ஏறு, இடியேறு. இந்த அகநானூற்று பாடற் பகுதிகள் கதையின் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கின்றன. நல்லது. அந்த மூதாட்டியின் வருகை கதை போக்குல எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.